ஏங்க இப்ப நீங்க சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல. உங்க மச்சானும் சரவணனும் கடையை பார்த்துட்டு தான் போறாங்க. இந்த மாதிரி துரோகத்தை வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடி. நம்மளோட பரம்பரை எதிரி கூட ஓரளவுக்கு நேர்மையா நடந்துக்குவேன். ஆனா உன் தம்பிக்கார கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம இப்படி ஒரு விஷயத்துக்கு கூட இருந்து குடி வரிச்சுட்டாங்க. இதனால தாண்டி கடைசி வரைக்கும் எந்த இடம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்கேன். அப்படி எல்லாம் இருக்காதுப்பா. ஏழை இவன் ஒருத்தன் அது எப்படா ஒருத்தன் கடை திறக்க போறப்ப எங்க திறக்க போறோம் எந்த கடை திறக்க போறோம் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாம இருக்கு. அவன் நம்மள பூரா நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டு அவன் ஜாலியா உட்காந்துருக்காண்டா. ஆனா மாமா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல. கண்டிப்பா அவரோட அண்ணனுக்கு தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. ஏழை அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்கிட்ட வச்சுக்கிறோம்டா. இந்த பள்ளின்றவனுக்கு பூச்சி எங்கடா போச்சு. அது நம்ம கடை இருக்க தெருவுல பெருசா காஞ்சிபுரி ஸ்டோர்னு கடையை திறந்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் உங்க குடும்பத்திலேயே ஒருத்தையும் தான் நல்லவனா இருக்கேன்னு நினைச்சு. ஆனா இப்பதான் சரி ஒருத்தையும் கூட நல்லவில்லை. நீங்க ஆசைப்பட்டபடி உங்க மச்சானுக்கு கடை இங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. நல்ல மனசு இருக்கிறவரா இருந்தா அவரே வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாரு. இல்லனா அவர் குணம் அவ்வளவுதான்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடையை பார்த்துட்டு மச்சான் எதுவுமே சொல்லவே இல்லையா? கோவப்படலையா? சொல்லுடா. இதுல கோபுரத்துக்கு என்னடா இருக்கு? ஊர்ல எவன் வேணாலும் எங்க வேணாலும் கடை திறக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல முடியாதுடா. அது இல்லண்ணே. எம்பிட்டு நேரம் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க போறியே? அதானே இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரமே முடிச்சிடும் தம்பி. அது இல்ல அண்ணி. அத்தை நீங்க வாங்க. எல்லாரும் இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து விளக்கேத்துங்க. வாங்க வாங்க ஏண்டி அவன் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பெத்தவள மாதிரி தான் அவனை உத்து பார்த்து வளர்த்தான். உன் தம்பிக்காரன் என்கிட்ட வந்து கடை திறக்க போறேன்னு சொன்னப்ப நான் என்னென்ன நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தப்ப